ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோவில் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, எப்படி சாதாரண நிகழ்காலத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வந்து எப்படி ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவாக மாற்றுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? இப்போ அதே டென்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்சஸை எப்படி கொஷினாக மாற்றுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்த உடனே நான் ஐ யூஸ் பண்ணல. இப்போ யூ ஃபார் எக்ஸாம்பிள் அதே வேர்பு தான், யூ ரைட். இப்படி இருக்கா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. பாருங்க, இப்போ இந்த ரைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்னது? டு, இல்லைங்களா? இப்போ யூ ரைட், நீ எழுதுகிறாய் அப்படின்னு இருக்கா? இப்போ நம்ம கொஸ்டினா கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பை ஸ்பிளிட் பண்ணி இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? இப்ப ரைட் அப்படிங்கறது நம்ம பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, டூ இருக்கு, அதுல டூ பிளஸ் ரைட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டூ பிளஸ் ரைட். இந்த ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வர போறீங்க. சோ பிகின் வித் கேபிட்டல் லெட்டர் டி. ஓகே, இப்போ பாருங்க, டு யூ ரைட், இவ்வளவுதாங்க. டு யூ ரைட் அப்படின்னா நீ எழுதுறியா? இது வந்து ஒரு எஸ் ஆர் நோட்டிவ் கொஸ்டின். இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்டா அவங்க வந்து நம்மளுக்கு எஸ் அல்லது நோன்னு பதில் சொல்லுவாங்க. அதனாலதான் அது நம்ம வந்து எஸ் ஆர் நோட்டிவ் கொஸ்டின் சொல்றோம். அட் த சேம் டைம் இதை நம்ம வந்து வேர்ப்ல ஸ்டார்ட் பண்றதுனால இதுக்கு அந்த எஸ் ஆர் நோட்டிவ் கொஸ்டினுக்கு வந்து இன்னொரு நேம் என்னன்னா வெர்பல் கொஸ்டின். சரிங்களா? இங்க பாருங்க, டு யூ ரைட், இங்க V1 வேர்பை அப்படியே எழுதுங்க. டு யூ ரைட், நீ எழுதுறியா? அப்போ நீ போகிறியா அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, யூ கோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூ கோ, நீ போகிறாய். இந்த கோவில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா வெறும் டு, டு பிளஸ் கோ இல்லையா? இந்த டூவை முன்னாடி கொண்டு வாங்க, முடிஞ்சது. டு யூ கோ, கொஸ்டின் மார்க் போடுங்க. டு யூ கோ, நீ போறியா? நீ பாக்குறியா? டு யூ see? நீ வர்றியா? டு யூ கம்? நீ எடுக்கிறியா? டு யூ டேக்? நீ உட்கார்றியா? டு யூ சிட்? சரி, நீ விரும்புறியா அப்படி கேட்டோம்னா எப்படி கேட்கணும்? இப்போ விரும்பு அப்படிங்கிறதுக்கு என்னது? லைக், லைக், லைக்டு, லைக்டு, இல்லைங்களா? இந்த கையோட நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த 3 ஃபார்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இனி அடுத்த வர கிளாஸ்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ லைக், லைக், லைக் இந்த வேர்பை தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ டு யூ லைக், நீ விரும்புறியா? சரிங்களா? இதே லவ், லவ்ட், லவ்டு அப்படின்னு டு யூ லவ், நீ நேசிக்கிறாயா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரி, நீ அட்டன் பண்றியா? டு யூ அட்டன்? நீ பார்ட்டிசிபேட் பண்றியா? டு யூ பார்ட்டிசிபேட்? நீ கேட்கிறியா? டு யூ ஹியர்? நீ கவனிக்கிறியா? டு யூ லிசன்? ஸோ நான் போன கிளாஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான வேர்ப்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ப்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பாருங்க. நிறைய புக்ஸ்ல வந்து வேர்ப்ஸ் மட்டும் வந்து பாருங்க. வேர்ப்ஸ் வந்து படிச்சீங்கன்னா நிறைய டிக்ஷனரியில கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேர்ப்ஸ்க்குனே தனியா புக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க. தமிழ் மீனிங்கோட இருக்கும். அதை எடுத்து ஒரு டேபிள் மாதிரி அதை யூஸ் பண்ணுங்க. இந்த V1 வேர்பை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த டு யூ அப்படிங்கிறத மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டுங்கிறதுல இந்த யூ அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு செகண்ட் பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம். அதனாலதான் நான் எடுத்த உடனே நான் ஐ, வி எல்லாம் சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. ஹி, ஷீட் எல்லாம் நான் சொல்லி கொடுக்கல. இந்த யூ மட்டும் கேளுங்க. ஏன்னா நம்ம கேள்வி ஒருத்தர்கள்ட்ட நம்மள்ட்ட கூட பேசிட்டு இருக்கிறவங்கள்ட்ட மூலமா தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த யூவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வாசிக்கிறாயா அப்படின்னா எப்படி கேட்கணும்? டு யூ ரீட்? சரிங்களா? சரி, நீ சொல்றியா? டு யூ டெல்? நீ எதிர்பார்க்கிறியா? எதிர்பார்க்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா? இங்க பாருங்க, எக்ஸ்பெக்ட், எக்ஸ்பெக்ட், எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் எக்ஸ்பெக்டட் தான். இப்போ இந்த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒண்ணு இல்ல. சோ டு யூ எக்ஸ்பெக்ட் அப்படி கேளுங்க.
do you expect? ஸோ இங்க V1 verb மட்டும்தான் எழுதணும், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இதே மாதிரி இப்போ கையோட நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ ஐ யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த சப்ஜெக்டுக்கு பதிலா ஐ இருக்குன்னா அது என்ன மீனிங்ல இருக்குன்னு பாருங்களேன். do I expect? ஓகே, do I expect? நான் எதிர்பார்க்கிறேனா? do I expect from you? நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேனா? do I expect anything from you? உங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது எதிர்பார்க்கிறேனா? இப்போ நான் என்னை நானே வந்து நான் பண்றேனா, போறேனா, உன்னை நான் ஏமாத்துறேனா, உன்னை நான் திட்டுறேனா, உன்னை நான் அடிக்கிறேனா, உன்னை நான் தொந்தரவு செய்யறேனா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இங்க ஐ யூஸ் பண்றோம். do I disturb you? do I irritate you? do I call you? உன்னை நான் கூப்பிடுறேனா? do I invite you? நான் உன்னை இன்வைட் பண்றேனா? இப்படி கேட்கறதுக்கு நம்ம ஐ யூஸ் பண்றோம். இப்போ இங்க பாருங்க, இந்த டூங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே அண்ட் ஆல் த ப்ளூரல் நவுன்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், டூ வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ பார்த்தோம், யூ பார்த்தோம் இல்லையா, அதே வந்து இங்க பாருங்க டூ தே. ஓகே, டூ தே அவர்கள் அப்படின்னு வச்சு யூஸ் பண்ணுவோம். டூ தே கம் அப்படின்னா அவர்கள் வருகிறார்களா, ப்ரெசென்ட்ல ப்ரெசென்ட். அவர் நீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நீங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஆனா அவங்க வர்றாங்களா வரலையா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. இப்போ ஃபோன் பண்ணி உங்க ஃப்ரெண்டு மூலமா அல்லது வேற ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலமா இன்னொருத்தங்களை கேட்குறீங்க, அவங்க வர்றாங்களா, டு தே கம் அப்படின்னு கேட்கறதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ சரி, அவங்க விளையாடுறாங்களா, டு தே பிளே. சரி, அவங்க படிக்கிறாங்களா, டு தே ஸ்டடி. படிக்கிறாங்களா. அவங்க வாசிக்கிறாங்களா, டு தே ரீட். அவங்க முடிக்கிறாங்களா, டு தே கம்ப்ளீட். சோ இங்க யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா V1 verb தான். ஓகே, சரி, இப்படி கேள்வி கேட்டா டு தே கம் அப்படின்னா ஆமா வர்றாங்க அப்படின்னா எஸ் தே கம், அவ்வளவுதான். அப்படியே தோசை திருப்பி போடுறீங்க, டு தே கம், அதுக்கு முன்னாடி எஸ் போட்டு இந்த டூவை மறுபடியும் இங்க வந்து கனெக்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். எஸ் தே கம். இல்ல அவங்க வரல அப்படின்னு பதில் சொன்னா நோ தே. இப்ப என்ன பண்ணும், இந்த டூ கூட நாட் சேர்த்துறீங்க, தே டோன்ட் கம், அவ்வளவுதான். தே டோன்ட் கம். இப்போ டு தே பிளே, அவங்க விளையாடுறாங்களா, எஸ் தே பிளே, ஆமா அவங்க விளையாடுறாங்க. இல்ல அவங்க விளையாடல, நோ தே டோன்ட் பிளே, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, டு தே ஸ்டடி, அவங்க படிக்கிறாங்களா, எஸ் தே ஸ்டடி, ஆமா அவங்க படிக்கிறாங்க. இல்ல அவங்க படிக்கல அப்படின்னா நோ தே டோன்ட் ஸ்டடி. இப்போ இது கூட டு தே ஸ்டடி வெல், டு தே ஸ்டடி வெல், வெல்னா நன்றாக. அப்ப அவங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படி கேட்டா எஸ் தே ஸ்டடி வெல், அவங்க நல்லா படிக்கிறாங்க. இல்ல அவங்க நல்லா படிக்கல அப்படின்னா நோ தே டோன்ட் ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இப்போ இவ்வளவுதான். இப்போ தே யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்களேன், வி. வி வச்சு எப்படி கேள்வி கேட்கலாம், இங்க பாருங்களேன், டு வி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு வேர்ப் யூஸ் பண்றேன், ஃபாலோ. டு வி ஃபாலோ, நாம கடைபிடிக்கிறோமா, என்ன கடைபிடிக்கிறோமா. ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக் ரூல்ஸ், ஓகேங்களா, டிராபிக் ரூல்ஸ். டு வி ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ், நாம டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றோமா. ஓகே, டு வி ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ் ப்ராப்பர்லி, நாம முறையாக போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கிறோமா. இல்ல, அப்படித்தானே. ஹெல்மெட் போட சொல்றாங்க, ஆனா நம்ம போடுறது இல்லை. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நாமளே வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம், நம்ம கடைபிடிக்கிறோமா. நம்ம சொல்றோம் வி ஷுட் நாட் வாட்ச் மொபைல் போன் அப்படின்னு சொல்றோம், ஆனா நம்ம கடைபிடிக்கிறோமா. அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு டு வி ஃபாலோ. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க, இப்போ ப்ளூரல் ஃபார்ம் ஐ, வி, யூ, தே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய நண்பர்கள், கம். ஓகே, கம். டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கம், உன்னுடைய நண்பர்கள் வருகிறார்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படி கேட்கும். இப்போ
ஆமா வர்றாங்கன்னு என்ன சொல்லணும்? இப்ப உங்களை பார்த்து யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது நீங்க பதில் சொல்லும்போது என்ன சொல்லணும்? மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மாத்திக்கணும் இல்லையா? எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் கம். ஆமா என்னுடைய நண்பர்கள் வருகிறார்கள். சப்போஸ் இல்லை என்னுடைய நண்பர்கள் வரவில்லை அப்படின்னா எப்படி சொல்லணும்? நோ மை ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் கம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ சிங்குலரா இருக்கிறதுனால இப்போ உதாரணத்துக்கு வந்து சரி இங்க ப்ளூரல் பார்த்தோம். இப்போ சிங்குலருக்கு வந்து எப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அப்படிங்கிற ஒரு நேம் எடுத்துக்கணும். ஜான் கம்ஸ். இப்போ இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஜான் வருகிறான். சாதாரண நிகழ்காலத்துல ஜான் வருகிறான்னு சொல்றோம். இப்போ இதை நம்ம நெகட்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஜான் டசன்ட் கம் அப்படின்னு மாத்தணும். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, எப்படி அதை கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது, கொஸ்டின் கேட்கறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கம்ஸ் அப்படிங்கிற மெயின் வேர்ப்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் என்னன்னா டஸ். இந்த டஸ்ஸத்துக்கு இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, அவ்வளவுதான். டஸ் ஜான். இப்போ இங்க வெறும் கம் தான் எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இந்த இங்க இருக்கக்கூடிய எஸ்க்கு தான் நீங்க இங்க என்ன பண்ணிக்கிறோம்? டஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டஸ் ஜான் கம் அப்படின்னா ஜான் வர்றானா? இப்போ இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம லென்த்தியா பேசலாம். இப்போ ஹியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹியர்னா இங்கே. அப்போ ஜான் இங்கே வருகிறானா அப்படி கேட்கணும்னா டஸ் ஜான் கம் ஹியர் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? சரி, இதுல வந்து பாருங்க கம்ங்கிற வேர்புக்கு பதிலா நான் கோ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கோ போட்டு இதை நான் தேர்னு மாத்திடுறேன். இங்க பாருங்க, டஸ் ஜான் கோ தேர்? ஜான் அங்க போறானா அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, இப்போ இந்த டஸ் தான் இங்க என்னென்ன சிங்குலர் நவுன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, சப்ஜெக்ட் ஹி, ஷி, ஓகே, ஜான், இட், மை ஃப்ரெண்ட், மை நெய்பர், மை அங்கிள், மை ஆண்ட், இந்த மாதிரி என்ன சிங்குலர் யூஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்க டஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க கொஸ்டினை. இப்போ இதுக்கு திருப்பி பதில் சொல்லும்போது என்ன பண்றீங்க? எஸ் ஜான். இந்த டஸ் அப்படிங்கறத இந்த கோவோட போய் சேர்த்துங்க. எஸ் ஜான் கோஸ் தேர். இப்போ டஸ் ஹி கம்? அவன் வரானா? எஸ் ஹி கம்ஸ் அப்படின்னு சொல்லணும். எஸ் ஹி கம்ஸ். டஸ் ஹி கம் ஹியர்? அவன் இங்க வரானா? எஸ் ஹி கம்ஸ் ஹியர். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது, அதாவது எஸ் ஆர் நோட்டி கொஸ்டின் கேட்கறது, அதுக்கு எப்படி எஸ்ன்னு பதில் சொல்றது, நோன்னு பதில் சொல்றது அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்ப்போம். அடுத்தது WH கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து பார்ப்போம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்லி இஃப் யூ ஃபாலோ யூ கேன் டெவலப் யுவர் skill. Okay, I am sure. Thank you so much. Let's meet in the next video. Thank you.